வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். அதாவது 19ஆம் தேதி மார்ச் புதன்கிழமை பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, ஸோ என்னென்ன முக்கியமான கீ சப்போர்ட் ரேஞ்ச் எல்லாம் இந்த பேங்க் நிஃப்டி தாண்டி இருக்கு, ஸோ பேங்க் நிஃப்டி 50,000 தொடுமா அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 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 2-3 டேஸாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. அப்போ இந்த புல்லிஷாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் 50,000 தொடுமா பேங்க் நிஃப்டி, இது ரொம்ப நமக்கு முக்கியம். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட 50,000 கிராஸ் வந்து ரொம்ப நாளாக, அதாவது ஒரு 3 மந்த்ஸாக எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கிறது. அப்போது நம்ம அதோட அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு மார்க்கெட் புதன்கிழமை மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்தா கிளியராக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட்காக இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஏன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லாத போது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். ஸோ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஆனால் பொசிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே என்னென்னா, நம்மளோட செட்டப் படி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அப்போது இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மார்க்கெட் எப்பப்பெல்லாம் வந்து கேண்டில் மேலே ஃபார்ம் ஆகுதோ, அப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நமக்கு வந்து சப்போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்லேருந்து எப்போ வந்து கேண்டில் மேலே ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஸோ அப்போது நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் நான் வந்து பொசிஷன் எடுக்க மாட்டேன். அப்படிங்கிறனால இந்த 2 கேண்டிலையும் நம்ம விட்டுட்டு 3வது கேண்டிலில் நமக்கு பொசிஷன் எடுத்தோம். ஸோ இந்த பொசிஷன் எப்போ நமக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜை எப்போ இந்த பொசிஷன் டச் பண்ணுதோ அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸு, அப்போ இந்த 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து பேங்க் நிஃப்டியில் போதுமானது ஒரே நாளில் ஒரு சிங்கிள் ட்ரேடுக்கு. ஆனால் ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் என்னென்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த 3 மணி நேரம் ஹோல்ட் பண்ணும்போது நம்மளோட மணி வந்து ஏறும் குறையும், ஏறும் குறையும், ஏறும் குறையும். ஆனால் நம்மளோட செட்டப்பில் நம்ம ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அதாவது என்னோட கேஸில் நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜை எப்போ இந்த கேண்டில் டச் பண்ணுதோ இல்லை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ நான் வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணணும். அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து இந்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. மார்க்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் என்னென்னா, எனக்கு வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரேடுமே பெரிய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கல. அப்படிங்கிற ஒரு பேனிக்னால இந்த கிடைச்ச ட்ரேடையும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல பொசிஷன் எடுத்தேன். இந்த பொசிஷன்லேருந்து இங்கே வந்து நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ், ஒரு 5,000 வந்து ஒரு கிளியரான ப்ராஃபிட் கிடைச்சபோது நம்ம வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ என்னோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் செட்டப் படி நேற்று பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு ட்ரேட் தான். இதே இது நான் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருந்தேன்னா அந்த ஒரு ட்ரேடுமே நமக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா வந்து டக்குன்னு ஸ்டாப் லாஸ் ஆகிருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி, கொஞ்சம் உடம்பு முடியல. அண்ட் இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து நிறையா ஸ்டாப் லாஸ் வரும். அப்போ இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நிறையா ஸ்டாப் லாஸ் வரனால தான் நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றுறேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடிஞ்சிச்சு. எப்போ நீங்கள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் சைட்வேஸ் மார்க்கெட் இல்லைனா ஒரு அதிகமான மூவ்மெண்ட்ஸ் இல்லாத மார்க்கெட் இருக்கோ, அப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கணும். 3லேருந்து 5 இல்லைனா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் நேத்தோட பொசிஷன். அப்போ நேத்தோட நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு 0.5% மேலே ஏறிந்திருக்கு, ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட்ஸ் மேலே ஏறுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் பேங்க் நிஃப்டி எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா 49,000 டெஸ்ட் பண்ணுற லெவலில் இருக்குது. இந்த 49,700 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் மார்க்கெட் இங்கேருந்து புஷ் ஆனால் 50,000 மார்க்குக்கு போகும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வியாழக்கிழமை போகுதோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 50,000 டச் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுத்தாலும் தப்பு இல்லை. நீங்கள் கால் அண்ட் புட் ஆப்ஷனுமே அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுக்கலாம். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு என்னென்ன முக்கியமான கீ பொசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நான் பேங்க் நிஃப்டி போகிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி போயிட்டு ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ஆப்ஷன் எந்தெந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இருக்கிறது வந்து 49,600. அப்போ இந்த 49,600லேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால், அதிகபட்சம் கீழே போனால் ஒரு 700 பாயிண்ட் கீழே போய் 49,000ல் நிற்கும். அப்போது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 50,000 ஈஸியாக பிரேக் பண்ணிடும். மார்க்கெட் இந்த 50,000 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் இந்த 50,000 பிரேக் ஆகும். ஏன் வாய்ப்பு கம்மின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் நான் என்ன சொன்னேன்னா, வாய்ப்பு கம்மி. ஆனால் டச் பண்ணுச்சுன்னா ஈஸியாக பிரேக் ஆயிரும்னு சொன்னேன். ஸோ இது ரெண்டுமே நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 50,000ல நம்மள குவான்டிட்டி பாருங்க. கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கு? நம்ம இந்த ஓப்பன் செயின் ஓகே. இப்போ நம்ம இந்த 50,000ல கால் ஆப்ஷன்ல எவ்வளவு குவான்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னா 12 லட்சம் குவான்டிட்டிஸ். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல நம்ம பார்க்குறது வந்து விலை கிடையாது. அதாவது 12 லட்சம் அமௌண்ட்டுக்கான குவான்டிட்டிஸ் இல்லை. அதாவது குவான்டிட்டிஸ் 12 லட்சம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து அந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ 12 லேக்ஸ் ஆர்டர்ஸ் வந்து 50,000ல பிளேஸ் ஆயிருக்கு. இதுக்கு நேர்மாறா இருக்க புட் ஆப்ஷனில் இந்த இடத்துல ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 21 லட்சம். அதாவது கால் வந்து எவ்வளோ ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை விட புட் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் மேலே போகிறத விட கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு வச்சுக்கோம். இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும்னா நம்ம நிஃப்டி பார்ப்போம். இங்கே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலேயே நாள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியில் நாள் பாருங்கள். இங்கே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு சாரி. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருந்திருக்கா அதிகமாக இருந்திருக்கான்னு பார்த்தா, இங்கேயுமே மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் குவான்டிட்டியும், புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19 லட்சம் குவான்டிட்டி இருந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் மேலே தான் புஷ் ஆகிருந்திருக்கு. ஸோ மேலே புஷ் ஆகி இப்போ எவ்வளோவில் இருக்குன்னா 49,700ல இருக்குது. இப்போ நேற்று வந்து மார்க்கெட் 49,300ல இருந்தது. இன்னைக்கு 49,700ல இருக்குது. அப்போ இதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே 47,700லேருந்து புஷ் ஆகி 50,000க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம இந்த 50,000 50,500 ஸோ அப்போ இதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் மார்க்கெட் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஓகே. அண்ட் இதோட கலர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், க்ரீனாக வச்சுக்குவோம். ஓகே. அப்போது டவுன் சைட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 50,000 டச் பண்ணலாம். 50,000லேருந்து மேலே போனால் மார்க்கெட் வந்து 50,500க்கு கீழே வந்தால் 49,500லேருந்து 49,000. ஓகே. ஸோ அப்போ நம்ம இதை எடுத்து காப்பி பேஸ்ட் 49,500 ஓகே. 49,500 கரெக்டாக ஓகே. 49,500லேருந்து மார்க்கெட் டவுன் சைட் போனால் 49,000 வரைக்கும் போகும். அப்போ நமக்கு வந்து இப்போது நமக்கு கொஞ்சம் ஓவராலாக பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே இருந்த சப்போர்ட் முன்னாடி நேற்று வந்து இருந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அங்கேருந்து சப்போர்ட் லெவல் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அப்போ இந்த சப்போர்ட் லெவல் கொஞ்சம் மேலே போகுதுனாவே மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. சாரி, பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன எதிர்பார்க்கலான்னா, நாளைக்கு மார்க்கெட் 50,000 தொடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ மார்க்கெட் நாளைக்கு 50,000 தொட்டுருச்சுன்னா 21ஆம் தேதி நல்லா நான் வச்சுக்கோங்க, மார்ச் 21ஆம் தேதி எல்லா வருஷமும் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதாவது ரிட்டர்ன் ஆகும்னா டைரக்ஷன் திரும்பும். ஸோ அதுக்கான ஒரு சாகிதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் வந்து மார்ச் 21ஆம் தேதி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அப்படிங்கிறனால நாளைக்கு மார்க்கெட் 50,000 தொடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பாருங்க, புட் கால் ரேஷியோ. அப்போ இந்த புட் கால் ரேஷியோ எப்போ வந்து 1க்கு மேலே இருக்கோ, 1லேருந்து 1.2, 1.3, 1.5 அந்த மாதிரி இருக்கோ, சாரி, அந்த மாதிரி எப்போ மார்க்கெட் இந்த பிசிஆர் ரேஷியோ இருக்கோ அப்போ வந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போகும் 1. 2வது நம்மளோட அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கும்போதுமே 2 நாளுமே மார்க்கெட்
கால் ஆப்ஷனோட ரேஷியோ கம்மியா இருந்தாலும் மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு. 2 3வது நம்மளோட பிசிஆர் ரேஷியோ 1 பாயிண்ட் சம்திங் இருக்கிறனால மார்க்கெட் மேல புஷ் ஆகும். அப்போ இந்த 3 விஷயத்தையும் வச்சு நமக்கு பார்க்கும்போது, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பேங்க் நிஃப்டி நாளைக்கு 50,000 தொடுறதுக்கு ஒரு பிரைட்டான சான்சஸ் இருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு 50,000 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க அவுட் ஆஃப் த மனி, அதாவது 50,000 60,000 அப்படிலாம் நீங்க பொசிஷன் எடுக்க வேண்டாம். என்ன கேட்டா நீங்க பொசிஷன் எடுக்கிறதா இருந்தா ஒரு 50,500க்குள்ள பொசிஷன் எடுக்கலாம். அண்ட் டவுன் சைடு எடுக்கிறதா இருந்தா நீங்க வந்து ஒரு 49,000ல பொசிஷன் எடுக்கலாம். ஸோ நீங்க கால் எடுக்கிறீங்களா, புட் எடுக்கிறீங்களா, பையிங் அண்ட் செல்லிங்காங்கிறத பொறுத்து நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல நீங்க பொசிஷன் எடுக்கலாம். பட் இந்த ரேஞ்ச்குள்ள எடுத்தா நல்லா இருக்கும். ஹையஸ்ட் ரேஞ்ச் வந்து 50,500ம், லோவஸ்ட் ரேஞ்ச் வந்து 49,000ம். அப்போ இந்த 2 ரேஞ்சில் நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது உங்களோட ப்ராஃபிட் ஒரு லிமிட்டடாக இருக்கும். பட் லாஸ் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ட்ரேடர் ஆகும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லை, லாஸை குறைக்கிறது. ஏன்னா உங்களோட பொசிஷனை நீங்கள் வந்து லாஸ் ஆகாமல் ஹோல்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சில கேசஸில், நிறையா கேசஸில் ப்ராஃபிட் வரும். அப்படிங்கிறனால நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் மேனேஜ் பண்ணுறீங்களோ எவ்வளோ லாஸ் எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸோ இல்லை இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு முக்கியம். அப்படிங்கிறனால அவுட் ஆஃப் த மனி, அதாவது இந்த ஒரு ரேஞ்சில் மட்டும் நீங்கள் பொசிஷன் எடுத்தால் போதும். இந்த ரேஞ்ச் விட்டு அதிகமாக நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மனியில் பொசிஷன் எடுக்க வேண்டாம். இதுதான் நம்மளோடது. அப்போது நாளைக்கு வந்து மார்க்கெட் 50,000 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்னதான் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் சொன்னாலும் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு உங்களோட செட்டப் ப்ராப்பராக வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்க நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ரைஸ் கரெக்டாக வந்தால் மட்டும் பொசிஷனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.